விநாயகர் சதுர்த்தினாலே கொழுக்கட்டை தான் ஸ்பெஷலே. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போட முடியல, நான் இன்றைக்கி தான் செஞ்சேன், அதனால் ரெசிபி எடுத்து போட்டேன். இது வந்து எங்கள் அம்மாவோட ரெசிபி. இது வந்து சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நடுவில் ஏதாவது சத்தம் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது என் பையனோட சவுண்டு. தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அப்புறமா ரவுண்டாக கட் பண்ணி வச்சு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி. பச்சை மிளகா வந்து உங்கள் தேவைக்கேற்ப, இஞ்சி வந்து சின்ன துண்டை சிறுசாக கட் பண்ணி போட்டு, அதில் வந்து ஹைலைட்டு இந்த சிறுசாக தேங்காய் சில்லு இருக்குல்ல, அதையும் கட் பண்ணி போட்டு, நான் வந்துட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன். அதை நரன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. நரன்னு அரைச்சிட்டு அதுலேயே உப்பு போட்டு கலக்கி இந்த மாதிரி நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருங்க. கருவேப்பிலும் கொத்தமல்லி தலையும் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது நல்லா சுருண்டு வரும். அப்போ சுருண்டு வந்தால் தான் நம்மளால் கொழுக்கட்டை பிடிக்க முடியும். நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை வச்சு அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் இட்லி பாத்திரம் மூடி இருக்கு இல்லையா, தட்டு, அதையும் வச்சதுக்கப்புறமா சின்னதாக ரவுண்டு பண்ணி பிடிச்சேன். நான் அது வந்து ஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸ்பூனில் வந்து இப்படி அதில் எடுத்து ரவுண்ட் பண்ணி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கை சுடும். ஆனால் அந்த கை சூடெல்லாம் அந்த ஒரு கொழுக்கட்டை எடுத்து சாப்பிடும்போது அப்படியே மறந்துடும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷுன்னு எதுவுமே தேவைப்படாது, ஊறுகாய் இருந்தாலே போதும், சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த அடியில் கொஞ்சம் இருக்கல மாவு, தோசை மாதிரி இருக்கும், சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.